இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாய்லெட் வாஸ்து, அதாவது பாத்ரூம் எந்த மூலையில் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம வீடு இல்லைன்னா நம்ம இருக்கிற இடம் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 கன்னி மூலை, தென்மேற்கு வந்து கன்னி மூலை, வடமேற்கு வந்து வாயு மூலை, தென்கிழக்கு பகுதியை வந்து அக்னி மூலைனும், வடகிழக்கு பகுதியில் வந்து ஈசான மூலைனும் பிரிக்கலாம். இதில் பாத்ரூம் எந்த மூலையில் போடலாம் பார்த்திங்கன்னா, வாயு மூலையில் போடலாம். இந்த இடத்துல போடலாம். வெளியில் போடணும்னா காம்பவுண்டை ஒட்டாமல் ஒரு 2-3 அடி இடம் போட்டு இந்த பக்கமும் போட்டுக்கலாம். காம்பவுண்டை ஒட்டக்கூடாது. அது மாதிரி உங்களுக்கு வாயு மூலையில் போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா வேறு எந்த இடத்துல போடலாம் அப்படின்னா, அக்னி மூலையில் போடலாம். அக்னி மூலையில் போடலாம். அதுபோல் கன்னி மூலையிலும் பாத்ரூம் கண்டிப்பாக போடக்கூடாது. ஈசான மூலையிலும் பாத்ரூம் கண்டிப்பாக போடக்கூடாது. அக்னி மூலையில் போட்டுக்கலாம். அது மாதிரி செப்டிக் டேங்க் எங்குள்ளே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயு மூலையில் இந்த இடத்துல போட்டுக்கலாம். அது மாதிரி அக்னி மூலையில் வந்து தெற்க வந்து போடவே கூடாது. இந்த இடத்துல போடக்கூடாது. இந்த இடத்துல போட்டுக்கலாம். செப்டிக் டேங்க் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஈசான மூலையில் கண்டிப்பாக போடவே கூடாது. இந்த பக்கம் வரக்கூடாது. நம்ம போடுறது வந்து இதில் பாதி வரைக்கும் போட்டுக்கலாம். இங்கிட்டலாம் வரக்கூடாது. அது மாதிரி செப்டிக் டேங்க் வந்து வாசல் நடைபாதையிலையும் போடக்கூடாது. நடைபாதையில் கண்டிப்பாக செப்டிக் டேங்க் போடவே கூடாது. அது மாதிரி பெட்ரூம் கன்னி மூலையில் நம்ம பெட்ரூம் போட்டோம்னா இந்த இடத்துல இது 4 மூலையாக இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் பாத்ரூம் தாராளமாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல கிட்டு கண்டிப்பாக வரவே கூடாது. இந்த தெற்கு பகுதியில் கண்டிப்பாக செப்டிக் டேங்கோ பாத்ரூமோ கண்டிப்பாக வரவே கூடாது. இந்த பக்கம் போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த சைடும் வரக்கூடாது. மத்தியஸ்தானம் இந்த சைடெலாம் வரக்கூடாது. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பதிவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.